Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic third standard English My Feelings lesson பார்க்க போறோம். Get set go. Now my fun days. நம்மளுடைய ஃபன் டேஸ் தானே இப்போ லீவ்ல போச்சு. இப்போ அதுல என்னென்ன பண்ணீங்க நீங்களும்? முதல் பிக்சர்ல பாருங்க, ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? பீச்ல விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே பீச் பார்க் அப்படின்னு போயிட்டு வந்தீங்களா லீவ்ல? நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பேட் பால் விளையாடுறாங்க. அப்புறம் தாத்தா பாட்டி கூட்ட சேர்ந்து வெளியில போய் வராங்க. அப்புறம் தாத்தா பாட்டி பாட்டி என்ன பண்றாங்க? கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோழி கூட என்ன பண்றாங்க? கோழி குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கறாங்க, உணவு. நெக்ஸ்ட் பலூன்ல என்ன பண்றாங்க? அந்த பபுள்ஸ் விடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே டிராயிங் வரைகிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க, பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணீங்க? ஹாலிடேஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சாங் டைம். ரீட் அண்ட் ரைட். Read a book every day. Learn new words as you laugh and play. Write the words, write them neat and round. Draw and paint with fun around. Next பாருங்க, practice time. Draw lines to match the sentence to the picture. என்ன சொல்றாங்க? டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. We read in school. எங்க படிக்கிறோம் நம்ம? ஸ்கூல்ல. We play in school. ஸ்கூல்ல விளையாடுறோம். கரெக்டா அதை மேட்ச் பண்ணணும். உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா? புக்கை வந்து படிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, we write in school. We write in school எழுதுறாங்க. We sing in school. இங்க சிங் பாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் we draw in school. ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? டிரா வரைகிறாங்க. What do you do in school? Write 3 sentences about it. உங்களை எழுத சொல்றாங்க. I read in school, I play in school, I write in school. எழுதிட்டீங்களா? நீங்களும் படிக்கிறீங்க, விளையாடுறீங்க, அப்புறம் ஸ்கூல்ல எழுதுறீங்க. அந்த மாதிரி எழுதிக்கோங்க 3 சென்டென்ஸ். Hi, how are you? I am fine. Did you have your breakfast? Yes, I had idli. What did you have? I had upma. ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன ரிப்ளை? ஐ ஆம் ஃபைன். அதுக்கு இவன் என்ன கேக்குறான்? டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? நீ காலையில பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன, காலை உணவு சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறான். அது என்ன சொல்ற? ஐ ஹேட் இட்லி. நான் வந்து இட்லி சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ட? வாட் டிட் யூ ஹேவ்? அவ என்ன சொல்றா? ஐ ஹேட் உப்மா. அதே மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பேசி பழகுங்க. வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் டின்னர்? நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதை டிக் பண்ணுங்க இன்னைக்கு. டிக், ட்ரா அண்ட் ரைட். இட்லி, பொங்கல், உப்மா, தோசை. உங்களுக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதை வந்து டிக் பண்ணிட்டு இங்க ஐ ஹேட் உப்மானா ஐ ஹேட் உப்மா. வாட் டிட் யூ ஃப்ரெண்ட் ஹேவ்? மை ஃப்ரெண்ட் ஹேட் தோசா. இல்ல நீங்க வந்து ஐ ஹேட் இட்லி. வாட் டிட் யுவர் ஃப்ரெண்ட் ஹேவ்னா மை ஃப்ரெண்ட் ஹேட் பொங்கல். எது வேணாலும் எழுதிக்கலாம். மை ஜிக்ஸாக் புக். ஐ ஆம் அன்பு. திஸ் இஸ் மை ஜிக்ஸாக் புக். ஜிக்ஸாக்னாவே என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? எப்படி இருக்கும் ஜிக்ஸாக்னா? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஜிக்ஸாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த புக் இருக்கான். திஸ் இஸ் எ ஃப்ளவர். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஃப்ளவர், இது வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒன்னு இருந்தா ஃப்ளவர், நிறைய இருந்தா ஃப்ளவர்ஸ். இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிராக்டிஸ் டைம். ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். திஸ் இஸ் எ ரோஸ். These are rose. These are roses. Yes சேர்க்கணும். This is a papaya. These are papayas. This is a pen. These are pens. எழுதிக்கோங்க. This, these. நிறைய இருந்தா these. நெக்ஸ்ட் பாருங்க, டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். பிக்சரை வந்து கரெக்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம டிக் பண்ண போறோம். There is a sparrow on the branch. There are many sparrows on the branch. இங்க ஒரு ஸ்பேரோ இருக்கா இல்ல நிறைய ஸ்பேரோ இருக்கா? ஒரே ஒரு ஸ்பேரோ இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்? There is a sparrow on the branch. சோ இந்த ஸ்பேரோ இருக்கத நீங்க என்ன பண்ணணும்? டிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இது நெக்ஸ்ட் பாருங்க, the boy eats with 2 spoons. The boy eats with a spoon. அவன் ஒரே ஒரு ஸ்பூனால தான் சாப்பிட்றான். ஸோ the boy eats with a spoon. அப்போ என்ன பண்ணும்? The boy eat with a spoon. செகண்ட் பாக்ஸ் பிக் பண்ணிக்கோங்க. The tiger has a cup.
த டைகர் ஹேஸ் 2 கப். அது கூட எத்தனை கப் இருக்கு? 2 கப் இருக்கு. அப்போ செகண்ட் ஒன் டிக் பண்ணிக்கோங்க. ரீட் அண்ட் ட்ரா 3 ரெட் கேப்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க? தொப்பிய வரைய சொல்றாங்க. கேப் அத வந்து எப்படி இருக்கணும்? 3மே ரெட் கலர்ல இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க? கேப்ப வரைஞ்சிட்டு ரெட் கலர் அடிங்க. ட்ரா எ ப்ளூ கேப். இங்க என்ன சொல்றாங்க? இங்க 3 ரெட் கேப் வரைய சொன்னாங்க, இங்க ப்ளூ கேப். ஸோ ஒரே ஒரு ப்ளூ கேப் வரைஞ்சு வரைங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரா எ கிரீன் பால். இங்க பால் வரைஞ்சிட்டு கிரீன் கலர் அடிங்க. ட்ரா 4 எல்லோ பால்ஸ். 4 எல்லோ பால்ஸை வரைங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லிசன் அண்ட் ட்ரா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதுல? லிசன் அண்ட் ட்ரா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர் ஆர் 2 பேர்ட்ஸ் ஆன் த ட்ரீ. இந்த ட்ரீல வந்து 2 பேர்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கு. தேர் ஆர் 2 பேர்ட்ஸ் ஆன் த ட்ரீ. அதே மாதிரி நீங்க சென்டென்ஸ் பண்ணணும். தேர் ஆர் 2 ஃபிஷஸ் ஆன் த பாண்ட். அப்போ நம்ம என்ன வரையணும்? இங்க 2 ஃபிஷஸ் வரையணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி நிறைய அனிமல்ஸை நம்ம இங்க டிரா பண்ணலாம். ப்ராக்டிஸ் டைம். சர்க்கிள் த வேர்ட் தட் டஸ் நாட் ரைம். எது ரைமிங் வேர்டா இல்லாம இருக்கோ அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போறோம். பைக், லைக், ஹைக். அப்போ மேக் அப்படின்றது சர்க்கிள் பண்ணணும். சூன், நூ, மூன். அப்போ லயன் சர்க்கிள் பண்ணணும். கோட், போட், கோட். ரூட் அப்படின்றது சர்க்கிள் பண்ணிக்கோங்க. லேண்ட், கோன், கேன், மேன். அப்போ கோன். டன், கீன், பீன், சீன். அப்போ டன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிங்கர் பப். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் திவ்யா. ஃபிங்கர்ல இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க பேசுற மாதிரி நம்ம இப்ப பண்றோமா? திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், இவ என்னுடைய ஃப்ரெண்டு. இவ பேர் என்னது? ஷீ இஸ் திவ்யா. ஐ லைக் ஹர், வி பிளே டுகெதர். இந்த மாதிரி வந்து இப்போ நீங்க இங்க சென்டென்ஸா எழுத போறீங்க. ப்ராக்டிஸ் டைம்ல பாருங்க. ரைட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட். உங்களுடைய ஃப்ரெண்டு நேம் என்ன? அந்த மாதிரி இப்போ எழுதலாமா நம்ம? திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். திஸ் எழுதிட்டு ஹீ, ஷீ. இப்போ நீங்க பாயா இருந்தீங்கன்னா ஹீ இஸ் அவங்க நேம் எழுதிக்கோ. இப்போ சுரேஷ். இப்போ இல்லைன்னா ஷீ இஸ் பிரீத்தி அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், ஷீ லைக்ஸ் ஹர், வி பிளே டுகெதர். ஐ லைக் ஹர் பிகாஸ் அவ எப்படி? கேரிங் இல்ல கைண்ட். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பிக் அண்ட் டாக். திஸ் இஸ் எ பிஸ்கெட் wrapper. இட் இஸ் ப்ளூ அண்ட் லாங். இட் இஸ் ஷைனி. இட் கீப்ஸ் த பிஸ்கெட் ஃப்ரெஷ். இவ பிஸ்கெட் வேப்பர் வச்சுட்டு அந்த பிஸ்கெட்டோடைய கவர் வச்சுட்டு இருக்கான். அந்த கவர் என்ன சொல்றா? அதை பாக்கிறதுக்கு ப்ளூவும் லாங்கா இருக்கு. அது ப்ளூ கலராகவும் இருக்கு, பெருசா இருக்கு. இட் இஸ் ஷைனி, ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. இட் கீப் த பிஸ்கெட் ஃப்ரெஷ். ப்ராக்டிஸ் டைம்ல நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ் டைம். ரீட் அண்ட் ரைட். யூஸ் த வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன கொடுத்துருவோம்? காம். காம்னா என்ன? சீப்பு. திஸ் இஸ் எ காம். இட் இஸ் கிரீன். It has teeth. We use it to comb our hair. It keep our hair neat. இதுக்கு இந்த காம்பு எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? கிரீன் கலர்ல இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? பற்கள் இருக்கு, டீத்து. இது வந்து நம்ம ஹேர், தலைக்கு வாடுறோம். அது எப்படி பண்ணோம்? நீட்டா இருக்கும். நாம அதே மாதிரி இங்க எழுதலாமா? இது என்ன? பிரஷ் பத்தி பார்க்க போறோம். This is a brush. It is blue. It has bristles. We use it to brush our teeth. It keep our teeth clean. இந்த மாதிரி சென்டென்ஸா எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாக்குறங்க. நெக்ஸ்ட் ஒன், ரீட் அண்ட் கலர் த வேர்ட்ஸ் which match the picture. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பப்பாயா பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்க டொமேட்டோ பிக்சர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எ பப்பாயா. பப்பாயா பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லோ அண்ட் ஜூசி. அப்போ இந்த ரெண்டுமே நீங்க கலர் அடிக்கணும். திஸ் இஸ் ஏ டொமேட்டோ. டொமேட்டோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ரெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்டா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கலர் அடிக்கணும். திங்க் அண்ட் ரைட். வேர் ஆர் த அனிமல்ஸ் யூஸ் இன் அண்ட் அண்டர்? த பேர்ட் இஸ் ஆன் த ட்ரீ. நெக்ஸ்ட் பாருங்க. த மங்கி இஸ். மங்கி எங்க இருக்கு? அதுவும் ட்ரீ மேல இருக்கு. தி மங்கி இஸ் ஆன் த ட்ரீ. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரேபிட் வந்து ட்ரீக்கு கீழே இருக்கு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அண்டர். த ரேபிட் இஸ் அண்டர் த ட்ரீ. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? ஃப்ராக் இருக்கு. எங்க இருக்கு இது? பாண்டுல இருக்கு, குட்டையில.
The frog is in the pond. புரிஞ்சுதாமா இது? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டோரி டைம். சின்னு இன் த ஹவுஸ். ஹூ இஸ் ஹைடிங் இன் த பிக்சர்? பிக்சருக்கு பின்னாடி யார் மறைஞ்சிருக்கா? மவுஸ். எழுதிக்கோங்க. இஸ் இட் பிக் ஆர் ஸ்மால்? இட் இஸ் ஸ்மால். பார்க்க எப்படி இருக்கு? குட்டியா இருக்கு. ஹேவ் யூ சீன் இட்? நீங்க பாத்தீங்களா அத? எஸ், ஐ ஹேவ் சீன் இட். வாட் டஸ் இட் டூ? இது என்ன பண்ணுது? இட் ஹைட்ஸ் நியர் த புக் ஷெல்ஃப். எங்க மறைஞ்சிருக்கு இது? புக் ஷெல்ஃப்க்கு பக்கத்துல. பேர் நம்ம 98 எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் டைம். ரீட் த சென்டென்ஸ் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். பிக்சர் வந்து கரெக்டா நம்ம டிக் பண்ணணும். த மவுஸ் பிட் மினிஸ் ட்ரெஸ். மினியோட ட்ரெஸ் என்ன பண்ணிடுச்சு? கடிச்சிடுச்சு. ஸோ பிட். நீங்க பாருங்க, டிக் பண்ணிக்கோங்க. அம்மா பாக்கெட் எ ஸ்டிக் இன்டு எ ஹோல். ஹோல் அம்மா போட்டாங்களே ஸ்டிக், அப்போ டிக் பண்ணிக்கோங்க. சின்னு ஏட் த பவுன் இன் த ஹவுஸ். சின்னு என்ன பண்ணிடுச்சு? பண்ண சாப்பிட்டுடுச்சு. டிக் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஆப்போசிட்ஸ். ஆப்போசிட்ஸ் மேட்ச் பண்ணலாமா? இங்க என்ன இருக்கு? சேட், அப்போ ஹாப்பி. சைலண்ட், நாய்ஸி. ஃபைன், லாஸ். அப், டவுன். லெஃப்ட், ரைட். மேட்ச் பண்ணிக்கோங்க. வாட் டிட் சின்னு டூ? நம்பர் ஹிஸ் ஆக்ஷன் இன் சீக்வன்ஸ். நம்ம இங்க கரெக்டான ஆக்ஷனை புக் படிச்சோம் இல்லைங்களா லெசன், அதை வந்து வச்சு 1 2 3 போடணும். 1 என்ன பாருங்க? சின்னு த மவுஸ் என்டர்ட் த ஹவுஸ். 1. நெக்ஸ்ட் பாருங்க, ஹி பிட் த ட்ரெஸ். 2. ஹி டோர் த புக். 3. He ate the bun. 4. At last he hid in the hole. In a hole. 5. அப்போ நம்பர் பாருங்க 4 1 3 5 2. Where can the mouse hide in the house? The mouse can hide in the box, in the bin, in the bag. அந்த மாதிரி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் சொல்றாங்க. இங்க பாருங்க, sit in groups of 3 and answer the question in place like in the box. இப்போ அந்த மாதிரி நம்மள பேச சொல்றாங்க. குரூப்பா உட்காந்து டேக் டர்ன் அண்ட் யூஸ் a different word from the list below each time. Box, bag அப்படின்னு இருக்கா? In the box, in the bag, in the bin, in the jar, in the pot, in the tub, in the cup, in the hat, in the sack, in the shoe, in the hole. இந்த சொல்லாம ஷெல்ஃப் மட்டும் on the shelf, in the kitchen, in the basket அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் லிசன் அண்ட் ரிப்பீட். பாருங்க, what did the mouse do? What did the mouse do? Questions. The mouse ate the bun. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? Ate the bun. படிக்க சொல்லியிருக்காங்க. The mouse tore the book. Tore the book. Listen. The mouse bit the dress. Bit the dress. What a naughty mouse. A naughty. What a naughty mouse. A naughty mouse. Practice time பாருங்க. What did this mouse do? Match and write. இது என்ன பண்ணுது? Drop. இது வந்து broke. உடைச்சு. Spilled. Opened. இப்போ இந்த மவுஸ் என்ன பண்ணுது? நம்ம எழுத போறோம். The mouse spilled the milk. The mouse dropped the spoon. The mouse broke the cup. The mouse opened the box. மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம மேட்ச் பண்ணாமலே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இத வந்து என்னது? broke. உடையிறது broke. இது வந்து கொட்டிக்கிறது spilled. இது வந்து opened. இது வந்து dropped. So அப்போ கரெக்டா வரும். The mouse spilled the milk. The mouse dropped the spoon. The mouse broke the cup. The mouse opened the box. Next பாருங்க, match the pair. Pair மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. shook, shake, pooked, pook, ate, eat, looked, look, heard, hear, turn, turn. நெக்ஸ்ட் பாருங்க, peer talk. What did you do yesterday? நீங்க என்ன பண்ணீங்க? What did you do yesterday? I played a game yesterday. அந்த மாதிரி குரூப்பா நின்று விளையாட சொல்றாங்க. Draw, song, wrote, read அந்த மாதிரி விளையாடணும். Practice time. Choose the write down and fill in the blanks. Fill in the blanks பார்க்கலாமா? I dash a game yesterday. I played. டிக் பண்ணிட்டு இங்க fill upல எழுதிக்கோங்க. We dash, draw, drew a picture yesterday. Drew. I sang a song yesterday. You wrote a story yesterday. I studied for a test yesterday. இந்த மாதிரி டிக் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. Happy and sad poem பார்க்கலாம். I am a happy when I see my friend or win a game. I am sad when I am ill or lost or break my pen. I am angry when I am hungry or someone is rude. I am excited when to go to see a magic show on a cricket game.
ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட் இன் த கிரிட். இதுல என்ன இருக்க வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹங்கிரி, ஹாப்பி, ஆங்கிரி, சேட், ஸ்கேட், thirsty, டயர்ட், ஸ்லீப்பி. இதை வந்து இங்க சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே கொடுத்துட்டாங்க thirsty, நீங்க வந்து ஸ்லீப்பி, ஹாப்பி, ஸ்கேட், ஹங்கிரி, சேட், டயர்ட், ஆங்கிரி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. டிஸ்கஸ் இன் குரூப்ஸ், ரைட் வாட் ஈச் ஒன் ஃபீல். அப்துல் வந்து கிஃப்ட் வாங்கியிருக்கிறதெல்லாம் அவன் எப்படி இருக்கான், ஹாப்பியா இருக்கான். அப்துல் இஸ் ஹாப்பி. டேவிட் இஸ் ஆங்கிரி, கோபம். மாலா இஸ் சேட். ரீனா இஸ் எக்ஸைட்டட். எழுதிக்கோங்க. ரைட் எ போயம் யூசிங் த ஹிண்ட்ஸ். மை ஃபீலிங், அது இப்போ பிரைஸ் வாங்கியிருக்கான், அப்போ கிஃப்ட், அப்போ கெட் எ கிஃப்ட். பிளே வித் ஃப்ரெண்ட்ஸ், கோ டு த பார்க், ஃபால் டவுன், சிட் அலோன், see a dog, hear loud voice, miss the bus, break my toy, eat an ice cream. இந்த மாதிரி ஃபீலிங்ஸை இது பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க எழுதலாமா, மை போயம்ல ஐ ஆம் ஹாப்பி வென் ஐ கெட் எ கிஃப்ட். எப்போ சந்தோஷமா இருக்கான், கிஃப்ட் பெறும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஐ ஆம் சேட் வென் ஐ பிரேக் மை டாய், டாய் உடையும் போது நான் எப்படி இருந்தேன், சேடா இருந்தேன். ஐ ஆம் ஸ்கேட் வென் ஐ ஹியர் எ லவுட் வாய்ஸ், எப்போ பயந்தேன், சத்தமான வாய்ஸ் கேட்கும் போது பயந்துட்டேன். சே யுவர் நேம், அபி, அருண், ஜூலி, கபீர், சலிமா, சரண், அந்த மாதிரி நேம் சொல்லிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சொல்றாங்க, ஏ பி சி அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸ் எழுத போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சேட், இல், லாஸ்ட், ஹாப்பி, ரூட், எக்ஸைட்டட் கொடுத்துருவாங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எப்படி வரும், இ எக்ஸைட்டட், அதுக்கப்புறம் ஹெச் ஹாப்பி, ஐ இல், எல் லாஸ்ட், ஆர் ரூட், நெக்ஸ்ட் எஸ் சேட். எடுத்து எழுதிக்கோங்க. மை வேர்ட் பேங்க், ஒர்க் இன் பேர், ரெஃபர் டு எ டிக்ஷனரி, ஃபைண்ட் த வேர்ட் அண்ட் ரைட் த மீனிங். ஸ்னிஃப்னா என்ன, இந்த ஸ்மெல் பண்றது, ஸ்மெல் வித் த நோஸ். ட்ரம்பிள்னா ஷேக் ஸ்லைட்லி, எழுதிக்கோங்க. ஸ்மெல் வித் த நோஸ், ஷேக் ஸ்லைட்லி. நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த வேர்ட்ஸ். வேர்ட் வால்ல வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்றாங்க. என்ன வேர்ட்ஸ் இருக்கு, வெரி, தேர், over, house, bits, noise, else, down, mouse, find, that. Practice time பாருங்க. Read and circle the word from the word wall. There was a mouse in the house. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸ் இதுல சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப there, in the house, very, over, down, noise, find, that, bits. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த வேர்ட் வால்ல இருக்கு, இதெல்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லேர்னிங் செக். சிட் இன் எ சர்க்கிள், சூஸ் எ பிக்சர் அண்ட் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட். சே ஹவு யூ ஃபீல் வென் ஐ பிளே எ கேம், ஐ ஃபீல் ஹாப்பி. நான் விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு கேம் விளையாட சொல்றாங்க. வாட் மேக் யூ ஹாப்பி, டிரா இட். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இது வாங்கினா சந்தோஷமா இருக்கோ அதை வரைய சொல்றாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வரைஞ்சு, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கினா ரொம்ப ஹாப்பி தானே, அந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. வில்லேஜ் ஃபேர் பாருங்க, ஆங்கிரி கோபமா இருக்காது, ஹாப்பி, சேட், சர்ப்ரைஸ்ட், எக்ஸைட்டட், காம், டயர்ட், ஸ்கேர்ட். நெக்ஸ்ட் practice time, read and do. Meera was happy to see a kitten in the park. I looked scared. Meera felt sad and a little worried. It was hungry and tired. Meera gave it some milk. Slowly the kitten became calm. It purred softly. Meera made a new friend. She felt happy. Fill in the blanks பாருங்க. Meera was dashed to see a kitten happy. The kitten looked scared. Meera felt sad and a little worried. Tick and write the correct answer for the picture. The girl feel happy when she meets her friend. Friend meet பண்ணா. The boy feels sad when he misses his bus. Bus miss பண்ணாத feel பண்ணா. The cat feels scared when it sees a dog. Dog பார்க்கும்போது பயந்தான். How do you feel today? Tick and write. எப்படி இன்னைக்கு இருந்தது, அந்த ஹேங்க்ரியா, சேடா, ஹாப்பியா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நான் ஹாப்பி டிக் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க இங்க எழுதிக்கோங்க உங்க நேமும் ஹாப்பி. ஐ ஆம் பிரியா, ஐ ஃபீல் ஹாப்பின்னு எழுதிக்கோங்க. இல்ல உங்களுடைய நேம் நீங்க எப்படி இருக்கீங்க, சேடா, ஹேங்க்ரியா, எப்படி எழுதிக்கோங்க. திங்க் அண்ட் டூ. ஹூ இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் கைண்ட். யார் இதுல ஹெல்ப்ஃபுல்லா கைண்டா இருக்காங்க சொல்லுங்க. இந்த மாதிரி அடிக்கலாமா நம்ம அனிமல்ஸை, பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கல் எடுத்து அடிக்கலாமா, இல்ல. இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. வாட் டு யூ டூ வென் யூ சி அன் இன்ஜூர்ட் அனிமல், டிக். நீங்க ஒரு இன்ஜூர்ட் அனிமலை பார்த்தீங்கன்னா எதை டிக் பண்ணுவீங்கன்னு டிக் பண்ணிக்கோங்க. ஐ வில் டேக் த அனிமல் டு ஹாஸ்பிட்டல். ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ். ஐ வில் வாக் அவே. இப்போ வந்து
நீங்க வந்து ஸ்டூடெண்ட், ஸோ வந்து அம்மா கிட்ட தான் எடுத்துட்டு போகணும். ஸோ ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து fun with sounds. I see a star, a bright star in the sky. I see a car, a fast car goes by. I see a shark, a big shark swims by. Who is fair? Who is fair? The little star is fair, fair, fair. இங்க என்ன கொடுத்தா, read the words aloud to your friend. படிக்கலாமா? காட், ஜார், பார்க், ஷார்க், ஷார்க். இதுல நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? ஏஆர். நெக்ஸ்ட் பாருங்க, பார்க், டார்க், ஏ ஆர்ட், ஸ்டார்ஸ். இங்க பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே மாதிரி வேர்ட் ஹண்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கார், ஸ்டார், டாக், பார்க், கார்ட், ஜார், ஃபார்ம், ஷார்க். பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. Look at the picture and answer the question. Name 3 things you can see in the picture. பிக்சர்ல எந்த பிக்சர்ஸ் பாக்குறோமோ அதை எடுத்து எழுதுங்க. டாக், கார், பப்பி. The puppy is in the car. Where is the car? Behind the car. டிக் பண்ணிக்கோங்க. Why is the dog barking at the car? A puppy is in the car. இதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்ம 114ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல போற. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.